ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அடையை வீட்டுல எல்லாருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரையை வேணாம்னு சொல்றவங்க கூட இந்த அடையை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாவும் சத்தாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி அப்படின்னு இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் இதை நம்ம ஊற வைக்கலாம். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறி வந்தால் தான் அடை நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 3 மணி நேரம் இப்போ ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி அப்படின்னா கிரைண்டர் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் தெளித்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா வந்து இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவா பதத்தில் இருக்குது. அப்போ தான் வந்து அடை நல்லா நமக்கு மொறுன்னு இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா அந்த அளவுக்கு வராது. இப்போ இந்த அளவுக்கு இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து கீரை பொரிச்சு வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா உருவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. ஒரு 80% நல்லா இதுலேயே வெந்து வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீரை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடமாவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு கலந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. தண்ணி எதுவும் நம்ம தெளிக்க தேவையில்லை. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமே இது லைட்டாக ஒரு மாதிரி கரெக்டாக வந்துடும் அந்த பதம் நமக்கு. வேற எதுவும் தண்ணி தெளிக்காதீங்க. இதில் நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கறனால ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக சேர்த்துருக்கறனால நம்ம இதை வதக்கி சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம தட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பாலித்தீன் பேப்பர் அப்படின்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உருண்டை பண்ணி வச்சுட்டு இது மாதிரி நல்லா தட்டினீங்கன்னா நல்லா அழகாக விரிக்க வந்துடும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம வாழை இலையும் அப்படியே மேலே போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே மேலே லைட்டாக அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். அழகாக தட்டியாச்சு. இதில் போட்டாச்சு. மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீயை குறைவாகவே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே வந்து சைடிஷே இல்லாமல் வெறுவாயிலே பிச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.